அப்படிலாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அவங்களுக்கு என்ன சின்ன பிள்ளையா நீங்கள்? அப்படி தனக்கு விரும்பின மாதிரிலாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. போலீஸுக்கும் பயந்த இல்ல, ஆர்மிக்கும் பயந்த இல்ல, சுட போறாண்டாலும் ரெடியா தான் நிக்கிறேன். அப்படிலாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அவங்களுக்கு என்ன சின்ன பிள்ளையா நீங்கள்? அப்படி தனக்கு விரும்பின மாதிரிலாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அதே மாதிரி இன்னொரு கொஞ்ச நாள்ல நீங்க சுட போறா நாங்களும் சுடுவோம். நான் வாரண்டு தெரிஞ்சாலே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடும். நான் ஜெயிக்க அமைச்சரால அது செய்ய இயலுமெண்டா நான் நினைக்கல. அந்த டிசிசி மீட்டிங் பார்த்துருப்பீங்க. அமைச்சருக்கு நான் இங்கிலீஷ் ஆகாச்சதே விளங்கல. போய் யார் குத்தினாலும் அது அரிசியா வந்தா எங்களுக்கு சந்தோஷம். அமைச்சர் உங்கள்ட்ட என்ன சொல்லி போட்டு போனாரு? நீங்க மெட்டாக்கடை காய்க்கிறீங்க, தென்னடை காய்ச்சா தீர்வு வேற மண்டு தவக்க அடிக்கிறீங்க. சரி, நான் அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ம் பண்ணாலும் அடிப்பேன். அடாவடித்தனமான ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் நீங்கள் நிறைய உலகத்திலையும் பார்க்கல. அப்படிலாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அவங்களுக்கு என்ன சின்ன பிள்ளையா நீங்கள்? அப்படி தனக்கு விரும்பின மாதிரிலாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அது கெசட் கால் பண்ணணும், அது மினிஸ்ட்ரி ஓமெண்ட் சொல்லணும். வேலை கொடுக்கல. நீங்க முதல் வேலை ஏறீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரியாரிட்டி ஒன்று இருக்கும். அதை விட்டு போட்டு 7 மணிக்கு முன்னே சைன் பண்ணா கிடைக்கல அப்படியே ஓசியருக்கு பிடிச்சா கிடைக்கல அப்படியே இது மாமா விட்டு ஜோத்தா. இது வந்து 17ஆம் தேதி, நாளைக்கு தானே 17. நாங்கள் பார்லிமெண்ட்ல அவசரமான நிலைமை என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும் போட்டுருவேன். போட்டா பிறகு உடனடியாக இன்கொயரி ஃபார்ம் பண்ணப்படும். இன்கொயரி ஃபார்ம் பண்ணப்பட்டா உங்களுக்கு அவசரமான பயிர் சொல்ல தானே மேடம். இன்கொயரி முடியும் வரைக்கும் நீங்க சாப்பிடாம இருக்கலாது. அப்ப உங்களை திருப்பி அட்டாச் பண்ண சொல்லியோ அல்லது ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய விட சொல்லியோ ஏதாவது அங்கிருந்து ஆர்டர் வரும், மினிஸ்ட்ரியிலிருந்து ஆர்டர் வரும். அந்த ஆர்டர் படி நீங்கள் எல்லாருமே வேலை செய்யலாம். அங்க அதை சொல்லினோம். சம்பளமும் குடும்பம் தான் வரும். சம்பளம் கொடுக்காம வேலை செய்ய சொல்லி மினிஸ்ட்ரியில் ஓடவும் இல்லாது. மற்றபடி சட்டப்படி ஒரு ஆளை 3 மாதத்துக்கு மேல வேலைக்கு வச்சிருக்கே இல்லாது. சரிதானே? அவர் 3 வருஷம் உங்களை வச்சிருந்துருக்கிறார். அவர் கேட்டா சொல்றாரு அன்றைக்கு டிசிசி மீட்டிங்ல சம்பந்தப்பட்ட ஆக்கள் சொல்லினோம். தான் வேலை கெடுக்கலையா, முதல் இருந்த டிரெக்டர் தான் எடுத்தான், தனக்கு தெரியாதான். இதுண்டா எங்க வீட்டுக்குள்ளே வளவுக்குள்ளே மாங்காய் நடந்தது எந்த இல்லை, அது வேற யாரை வச்சுட்டு போனது அப்படி சொல்லலாது. எனக்கு ஒரு பொறுப்பான ஒரு அதிகாரியா அப்படி சொல்லலாது. நாங்கள் அது சம்பந்தம் பாராளுமன்ற காய்ப்போம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, வேற என்ன உங்களுக்கு செய்வோம்? நான் நாளைக்கு விடியில இருந்து பார்த்து கொண்டிருப்போம். விடிய தொடங்கிறோன்னு மோஷன் அடிச்சிருவேன். நான் அப்படி அடிக்காம இவ என்பிபி அமைச்சர் மாதிரி தடுப்பினோம். அவர் அமைச்சர் உங்கள்ட்ட என்ன சொல்லிப்பட்டு போனாரு? நீங்க மெட்டாக்கடை காய்க்கிறீங்க, தென்னடை காய்ச்சா தீர்வு வேற மண்டு. நான் கொஞ்ச நாளை விட்டுருவேன். அவரோட காய்ச்சி பேரம் கொண்டு தீர்வு வேறான்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஓ இல்ல நீங்க போறீங்களா போவான்றது எல்லார்ட்டையும் போய் யார் குத்தினாலும் அது அரிசியா வந்தா எங்களுக்கு சந்தோஷம். இதுதான் எந்த பாலிசி. யார் வேணுமென்றாலும் குத்துங்கோ, அது அரிசியா வந்தா எடுத்து சாப்பிட்டா எனக்கு காணும். அவர் தந்தாலும் சரி, நாங்க கொடுத்தாலும் சரி, யார் இருந்தாலும் உங்களுக்கு சம்பளம், உங்களோட ஆளும் வேலை செய்யக்கூடிய சம்பளம் தந்தா காணும். அது எந்த பேர் எனக்கு வேற ஒன்று இல்லை, எனக்கு ஒரு நாளுமே நான் யோசிச்சது. ஆனா அமைச்சரால அது செய்ய இயலுமெண்டா நான் நினைக்கல. அந்த டிசிசி மீட்டிங் பார்த்துருப்பீங்க. அமைச்சருக்கு நான் இங்கிலீஷ் ஆகாச்சதே விளங்கல. சரிதானே? அப்ப நான் நினைக்கல ஒரு ஆளுமே ஒன்று இருக்கணும். இப்ப நான் வேற குறைவா சொல்லல. ஒரு அமைச்சர் என்னது எத்தனையோ ஒரு ஆக்களுக்கு ஒரு பிரதானி. அவர் தீய குடிச்சு கொண்டு என்னவா சொல்றாருன்னு பக்கத்துல இருக்காள்கிட்ட கேட்டா அது கொஞ்சம் எங்களோட அமைச்சுக்கு மரியாதை அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு அமைச்சு பதவி தாங்க கேட்கல, தந்தாலும் வேண்டப்பட்டது இல்லை. அவர் அவற்றை உண்மையாவே ஒரு பழுத்த அரசியல்வாதி என்ற அடிப்படையில அவர் நல்லது. அவர் அரசியல்வாதி தானே. ஆனா நான் ஒரு டாக்டர். நீங்க என்னோட வேலை, நீங்க சாவச்சேரியில போய் நீங்க என்ன பற்றி கேட்டா சொல்லுவாங்க. சரிதான்? எனக்கு விழுந்த 6000-7000 போட் முழுக்க சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் ஒவ்வொருத்தரோடையும் காய்ச்சி போடுன்னு போட்ட வார்த்தை. எனக்கு வேலை செய்யாத இந்த வரைக்கும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் ஒரு தெரியுமே நான் சார் கூப்பிட்டு இந்த வரைக்கும் நான் டாக்டர்ஸ் வந்து கூப்பிட்டாடே அண்ணா கூப்பிடுன்னு சொல்றாள். நான் சரி வேற ஏதாவது கேட்க போறீங்களோ? நீங்களே ஏதாவது கேட்க போறீங்களோ? தம்பி உங்களுக்குரிய இது நான் கேளுங்களேன். கேட்க போறீங்களோ? மற்றது உங்களுக்கு அச்சுறுத்தல் வந்தா தாங்க, அச்சுறுத்தல் வந்தா மற்றது உங்களுக்கு ஏதாவது யாரும் பிரச்சனை பட்டு தனியா கால் பண்ணினா உங்களுக்கு தெரியும். சாம்சங் போன் தானே எல்லாரும் பாப்பீங்களா? ஆப்பிள் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுங்க. ராசா உங்களுக்கு லோயர் இருக்கிறா, லோயர்ஸ் எல்லாருமே பிடிச்சு தரலாம். உங்களுக்கு அதுக்குரிய காசு முழுக்க நாங்க பாக்குறோம். ஒரு ஆள் உங்களுக்கு கூடாது செய்தா நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி நான் இங்க வேலை எழுதினாலும் இப்படி போனாலும் இப்படி தம்பராசா அவர்கள் எங்க இந்த படங்களை போட்டு இந்த பேர்களை போட்டு இப்படி எழுதியிருக்காரு. அதனால எனக்கு உங்களுக்கு மன உளைச்சல்னா மன உளைச்சல் வெளியில போகலாம இருக்கு. ஆன்லைன் ஆக்டிங் மூலம் இவரை எங்களுக்கு அவதூறு பரப்பியதால இவரை உடனடியாக கோர்ட்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி எங்களுக்கு நீதியை பற்றி தரம் கொண்டு ஸ்டேட்மெண்ட் போய் கதைங்கப்பா. நான் கதைக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. நான் தவக்க அடிக்கிறேன்.
சரிதான். நான் அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ம் பண்ணாலும் தான் அடிப்பேன். இந்த மாதிரி தவக்கையெல்லாம் அடிக்கிறேன். ஒரு அடிக்கும் பிரியோசனம் நான் வாரேன்னு தெரிஞ்சாலே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடும். நான் ஜெயிக்க போயிடும். சரிதானே. அதால நான் இந்த மாதிரி தவக்கையில செத்தாலும் அடிக்க மாட்டேன். இப்ப நான் இதுக்கு சம்பந்தமா ஒரு கேஸ் ஒன்று போறேன்னு தெரிஞ்சாலே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடும். அதுக்கு நான் அடுத்த வழக்குக்கு போகலாம். அதால நீங்கள் உங்களோட யாராவது பேர் சொல்லி எழுதியிருந்தா, அப்ப நான் கூட உங்களுக்கு இன்னும் பேரை தம்பின பேரை சொல்லி அவன் கட்டவன் எழுதியிருந்தா எனக்கு எவிடன்ஸ் இருக்கும் வரைக்கும் நான் நுழைஞ்சு எழுதுவேன். சும்மா எழுதி போட்டு வந்து பிரச்சனை தான். போய் போடுங்க வழக்க, போய் வழக்கில் எழுதுறாங்க கட்டும். அப்பதான் இதே மாதிரி யாக்கள் எழுத இருக்கு. சரி, பயப்படாதீங்க. உங்களுக்கு தேவையான சட்ட உதவிகளெல்லாம் ஃப்ரீயா செய்யலாம். நீங்கள் வீட்டை இருந்து கோர்ட்ஸுக்கு வந்து போற காசுன்னு தரலாம். அப்பதான் உங்களை பார்த்துட்டு 4 பேர் நாளைக்கு இன்னொரு பொம்பளை பற்றி எழுதினா ஆம்பளை பற்றி எழுதினா போயிடலாம். சின்னப்படியில் நீங்கள் வேற வேற இன்கம் பாரதை பற்றி யோசிங்க, வேற வேலை எடுக்கிறத பற்றி யோசிங்க. ட்ரை பண்ணுங்க. 3000 பேர் படிச்சு போட்டு பட்டாரியில இருக்கணும். அப்ப நீங்கள் இனி எதிர்வார காலத்துல சுயமா உழைக்கிறதும் யோசிக்கணும். இங்க போய் தும்பு தடி வித்து நீ வீடு கட்ட முடியாது. அது விளங்குதான் உங்களுக்கு படிவா. இங்க இருந்து வெளிநாட்டுக்கு $ல அனுப்பி போட்டு அங்க $ல எடுத்து தான் நீ வீடு கட்டலாம். விளங்குதான் உனக்கு. அது சம்பந்தமா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்பேன்னா பண்றேன். உங்களுக்கு முக்கியம் அவங்க பேர் சொல்லுவாங்க நான் படிச்சு போட்டுருக்கோம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். இடத்துல இப்படி பார்த்தா 10,000க்கு மேல ஆக்கள் இருக்கணும். அரசாங்கம் 10,000 பேருக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல, நாங்கள் தான் தேடுவோம் வேலை. எங்களுக்கு வருமானம் இருந்து யோசி எப்படி உழைக்கலாம்னு இருந்து யோசி. நல்ல வழியால யோசிச்சேன்டா உழைக்கலாம். நான் ஒரு டாக்டரா இருந்து கொண்டு மாடா ஆன்லைன்ல பிசினஸ் செய்து பெருந்தொகையான பணம் உழைச்சேன். சரியா, ஆன்லைன்ல பிசினஸ் ஏன்டா தெரியும். போய் வெப்சைட்டை பாக்குறது, யூடியூப்ல பாக்குறது எப்படி காசு சம்பாதிக்கலாம். நல்ல வழி இல்லையா பேர் கஞ்சாவிச்சு நல்ல வழியில அப்படி யோசிக்கிறது. இப்ப இந்த வெளிநாட்டுக்கு பொருள் அனுப்பிட மாட்டா யோசிக்கிறது. ஆனா நான் சம்பந்தமான வழியில தான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா, ஓகே. மற்ற நான் ஒரு சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் கிளப் வைப்பேன். அதுல எல்லாத்துக்குமே உங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போதைக்கடா பார்ட் டைம் வேலை என்ற ஒருத்தருமே எனக்கு தெரிய கேட்கல. நான் எடுத்து தரேன், எல்லாருக்கும் வேலை எடுத்து தரேன். பட் இப்போ எடுத்த வீட்டுக்கு வேலை கொடுக்கறதுக்கு அரசாங்கத்தாலே ஏழாண்டா அர்ச்சனாவால் என்னன்னு தனிங்க ஏழும். ஆனா யோசிப்போம். இவ்வளவு எனக்கு சம்பளம் பாறதுக்கு இல்ல, காசு உழைக்கிறதுக்கு இல்ல யோசிச்சேன். உங்களுக்கு காசு உழைக்கிறதுக்கு யோசிக்கிறேன். சரிதான், எனக்கு காசு உழைக்க வேண்டிய தேவையும் இல்லை, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு காசு உழைக்க வேண்டிய தேவையை நான் யோசிக்கிறேன். நீங்க சுயமா யோசிங்க, ஏதாவது செய்யலாமா. அதுக்கான எப்ப நீங்க தேங்காய் மட்டையை வித்து தேங்காய் சிரட்டை வித்து எல்லாம் நீ உழைக்கல. வெளிநாட்டுக்கு என்ன சாமான அனுப்பலாம். அதுக்கம்மா சம்பளம் கொடுக்குற சட்டப்படி கொடுக்கல. அது அவைக்கு வேலை வேலையெல்லாம் கொடுக்கல. அப்படிதான் கொடுக்கல. நாங்கள் எல்லாரும் இங்க நிக்கிறோம். அங்க சைன் பெற்று வேறு ஒரு வேலைன்னு சொல்லி வரும்போது அவைக்கு முன்னுரிமை புத்தகங்களுக்கு அப்படியெல்லாம் செய்யல. நான் வந்து MBBS படிச்சு அட்மினிஸ்ட்ரேஷனும் படிச்சு தேவையில்லாத படிக்க வேண்டிய எல்லாமே படிச்சு வச்சிருக்கிறேன். சட்டப்படி யாருக்கும் அந்த இவர் எனக்கு தெரிஞ்சவர், இவர் முதல் வேலைக்கு வந்துட்டார், 7 மணிக்கு வந்து சைன் வச்சவர், இதெல்லாம் வேலை கொடுக்கலாது. அப்படியே சொன்னா ரெக்கார்ட் பண்ணி வைங்க. 3 மாசம் வேலை செய்யறாங்க சர்டிபிகேட் தரேன்னு சொன்னார். அப்ப நாங்கள் 2 வருஷம் வேலை செய்துட்டு கடைசியா சொன்னாங்க நாங்கள் இப்படி குடும்பத்துல எங்களை குழந்தைகள் எல்லாம் இருக்குது. அப்ப நாங்கள் கஷ்டம் வீட்டுல அப்ப நிக்க போறோம், வேற வேலையில போகிறோம், எங்களுக்கு சர்டிபிகேட் வந்து அப்ப சொன்னவர் நீங்க பிரச்சனை இல்லை நீங்க வீட்டை நில்லுங்க நாங்கள் வேலைன்னு சொல்லி மினிஸ்ட்ரிக்கு அடாவடித்தனமான ஹாஸ்பிட்டல் டைரக்டர் நீங்கள் நிறைய உலகத்திலையும் பார்க்கலாம். உங்களுக்கு அவர் சொன்னா 100 பேர் அனுப்பி அது மினிஸ்ட்ரிக்கு நீங்கள் எத்தனை நம்பர் நாங்கள் சொன்னாங்க 12வது நம்பர் இருக்குது. அப்ப பிரச்சனை இல்லை உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் சொல்லி இப்படி 2-3 தடவை சொன்னோம். ஆனா நாங்கள் பிறகு போய் கேட்கும்போது சொன்னார் நீங்கள் நின்றும்போது நாங்கள் வேலைக்கு எடுக்கும் போது உங்களுக்கு கால் பண்ணுவோம் சொல்லி உங்களோட பயோடேட்டா. அரசாங்க வேலைக்கு நான் MP எனக்கு விருப்பம் பண்றதுக்கான உங்களுக்கு வேலை தெரியல. நான் ஜனாதிபதி எனக்கு விருப்பம் பண்றதுக்கான உங்களுக்கு வேலை தெரியல. அரசாங்க வேலைக்கு வேலைக்கு எடுக்கிறேன்டா அதை பேப்பர்ல போட்டு, அதை கெசட்ல போட்டு, அதை மினிட்ஸ்ல போட்டு, அதை கொஞ்சம் நீளமா காய்ச்சி அதை பேருந்து கெசட்ல பண்ணி பேப்பர்ல அறிவிச்சு பொதுமக்களுக்கு எல்லாம் அறிவிச்சு உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு இன்டர்வியூல கிரைட்டீரியான்னு சொல்றது என்னென்ன கல்வி தேவை என்னென்ன இதுகள் எல்லாம் பார்த்து அப்படித்தான் வேலை கிடைக்கலாமே ஒழிய முந்தைய அந்த ஆள் கனவு பால் அங்கஜன் கொடுத்த மாதிரி எல்லாம் வேலைக்கு கொடுக்கல. சரியா, ரெக்கமெண்டேஷன்ல எல்லாம் எங்கேயாவது வேலை நம்ம கேள்விப்பட்டா எனக்கு சொல்லுங்க. அப்படி ஒரு MPக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற இது ரைட் இல்லை. சரியா, வேற என்ன கேட்க போறீங்களா? இல்லை தான், நீங்க ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். நான் ரெண்டைக்காவது பயந்து கண்டுருக்கிறீங்களோ? நீங்கள் விட்டுனாலுமே பயந்து கண்டது. போலீஸுக்கும் பயந்து இல்லை, ஆர்மிக்கும் பயந்து இல்லை. சுட போறாண்டாலும் ரெடியா தான் நிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கொஞ்ச நாள்ல நீங்க சுட போறா நாங்களும் சுடுவோம். சரிதானே? ஏன் அப்ப பயப்படுறீர்கள்? ஒரு விஷயத்த உண்மையான விஷயத்த கேட்கறதுக்கு பயப்பட வேண்டாம். ஆனா உண்டு நீங்கள் உங்களுடைய எந்த பலம் வேறு
நான் போய் ஒரு விஷயத்த சொன்னா ஏற்றுக்கொள்வேன். ஆனா நீங்கள் ஒரு சொல்லிக்கல உங்களை கன விதத்தால பாதிக்க பண்ணிடணும். நாங்கள் அது சம்பந்தமா பிறகு பார்ப்போம். சரி தானே, ஒரு பிரச்சனை இல்லை. வீட்டை போயிட்டு கொஞ்ச நாளைக்கு ரிலாக்ஸா இருங்கோ, நாளைக்கு வரைக்கும் ரிலாக்ஸா இருங்கோ. நாளைக்கு இது போட்டுருவேன். நான் சொன்னான் இது ராமனா நச்சுனா, இது யாழ் கனவு பாலும் இல்லை, வாரசரியும் இல்லை. சரிதானே, இது ராமனா நச்சுனா சொன்னதுதானே. இங்க எனக்கு ஒரு அரசியலும் இல்லையடா, எனக்கு இந்த அரசியல் தேவையே இல்லை. எனக்கு செனத்தின் கம்ப்ளைண்ட் தான் எனக்கு அரசியல். நான் இந்த கம்ப்ளைண்டால நான் செய்யற வாரதால அடுத்த முறை எனக்கு 6 சீட்டும் கிடைக்கும். ஆனா பெரும்பாலும் நான் அரசியல் செய்ய மாட்டேன். சரிதானே, ரைட். சந்திப்பா இல்ல, நான் இவ்வளவு படிச்சது, இவ்வளவு நான் கஷ்டப்பட்டு படிச்சது இப்படி இந்த பாரசரியோடையும் இந்த சுற்றுமாத்தோடையும் எல்லாம் அரசியல் செய்யறதுக்கு அடுத்த முறை என்ன மாதிரி இன்னொரு 6 MP நான் உருவாக்கிட்டு தான் நிற்பேன். சரி, ஓகே. உங்களோட பிரச்சனை உங்களுக்கு யாராவது பர்சனலா கால் பண்ணி உங்களை வைபோஸ் பண்ணி அச்சுறுத்தி ஏதாவது செய்தா ரெக்கார்ட் பண்ணுங்க. சாம்சங் போன்ல கோல் இருக்குதானே, அதுல செட்டிங்ஸ் இல்ல, ரெக்கார்ட் ஆல் கோல்ஸ் கிடக்கு, அதை போட்டு வைங்கோ. அது எந்த காரணம்னாலே கூடாது. டாக்டர் ரெக்கார்ட் பண்றேன்னு ரெக்கார்ட் பண்ண வழியா தான் எத்தனை வழக்கெல்லாம் தப்பினா. சரியா, யாரும் உங்களை வற்புறுத்தி நான் பேசினா ரெக்கார்ட் பண்ணி இல்ல, நீங்க வர வேண்டி உங்களுக்கு வார செலவு, போற செலவு, சாப்பாடு செலவு பாராளுமன்றமே தரும். நான் தர வேண்டியதில்லை, நானும் தருவேன். அதுக்கு அடிஷனலா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட், உங்களை அங்க சாட்சியம் அளிக்கக்கூடிய முறை, அதுக்கப்புறம் திருப்பி வாரத்துக்கு முறைய சாப்பாடு, தங்குமிடம் எல்லாம் பாராளுமன்றமே தரும். சரிதானே, இது நீங்க சொந்த காசுல செலவழிக்க வேண்டாம். மற்றது ஆக்களோட முரண்பட வேண்டாம், ஒருத்தரோட திருப்பி கயக்க வேண்டாம். உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. இந்த கனிஷ்ட ஊழியர் வந்து எனக்கு அடிக்க வலிக்கிட்ட அப்படி கம்ப்ளைண்ட். சரிதானே, சந்திப்போமா? உங்களுக்கு ஓகே தானே? சரி, போனா போயிட்டு